அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஃபோன்ல கனெக்ட் ஆகும்போது இந்த பாபா குட்டி இருக்கே என்கிட்ட வந்து சொல்ற விஷயங்கள், அவள்கிட்ட நான் த்ரூ பண்ற விஷயங்கள், அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்த அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவர் சொல்ற பரிகாரம், இதெல்லாம் சத்தியமா வந்து யாராலையும் இப்படிப்பட்ட ஒரு மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, ஆக்சிடென்ட் ஆன போது, அப்புறம் கொரோனா டைம்ல இருந்தபோது, இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் இதில் நான் மிஸ் கூட பண்ணியிருப்பேன். நிறைய டிவோட்டிஸ் ஏகப்பட்ட பேர் கனெக்ட் ஆவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். குழந்தை பிறக்காதது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது, அந்தந்த டைம்ல அவளுக்கு சொல்லி நிவர்த்தி ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாபா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஒரு நிமிஷம் நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே அவ நம்புறா. அவர் சொல்றத அவர் தான் சொல்றாருன்னு நம்பிக்கையோட பண்றா பார்த்தேளா, அங்கதான் அது ஜெயிக்கிறது. அந்த நம்பிக்கைய பாபா தோக்கடிக்க மாட்டார், ஜெயிக்க வைப்பார். ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு டிவோட்டியோட விஷயம் டோட்டலா வேற. அவர் சுவாமி மேல பக்தரா இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் அவரை வந்து சுவாமி இருக்காரான்னு கேட்க வச்சிடுது. இருந்திருந்தா நன்னா இருக்குமேன்னு சொல்ல வச்சிடுது. அப்படி சொன்னவருக்கு பாபா கொடுத்த பதிலடி என்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். நான் அவரோட பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன். நான் அவர் முதல்லயே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாரு எங்கிட்ட, ப்ளீஸ் அது வந்து என்னோட பேர் சொல்ல வேண்டாம்னு. அதனால நான் சொல்லல. ஆனா அவர் சென்னையில தான் இருக்கார். அவர் வந்து ரொம்ப பாடுபட்டுட்டார். 2008 ஒரு பெரிய சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அப்படின்னா, பாபாவோட பெரிய போட்டோ வச்ச ஒரு வீட்டுக்கு அவர் போயிருக்கார். அவ வந்து இவருக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கா ஒர்க்கில். அதுக்காக இவர் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டி இருந்தது, அவருக்கு கொடுக்க வேண்டி இருந்தது. சரி, தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமேன்னு நம்பிட்டு தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கார். அதை வித்துட்டு அதை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடந்துருங்கிறது இவரோட கணக்கு. இவரோட தம்பியும் சேர்ந்து அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணியிருக்கா. வித்துட்டு பணமெல்லாம் கொடுத்துட்டார். ஆனா பணத்தை வாங்கினவர் சிட்டியை விட்டு எஸ்கேப், கம்பி நீட்டிட்டார். வேற ஒன்றும் இல்லை, 1.5 கோடி ரூபாய். ஒன்று 2 பைசா இல்லை, 1.5 கோடி ரூபாய். இவரோட வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுட்டு அந்த சம்பவம்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஆளா இருக்க வேண்டியவர் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டேன்னா அதுக்கு காரணம் பாபா தான். இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். ஒரு நிமிஷம் பாபா என்கிட்ட ஒரு தூண்டுதல் கொடுத்திருந்தாலோ, இல்லைன்னா என்ன கொஞ்சம் யார் மூலமாவது இன்டியூட் பண்ணியிருந்தாலோ, இல்லைன்னா அட்லீஸ்ட் எனக்கு சொல்லியிருந்தாலோ, நான் இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா, எனக்கு இவ்வளோ பெரிய பாதகம் வந்திருக்காது, என்னோட வாழ்க்கை இப்படி மோசமா போயிருக்காது அப்படிங்கறது அவருடைய ஆதங்கம். இப்படி அவர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் எனக்கு நண்பராகி ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷமா அவரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல மனிதர், ரொம்ப சுவாமி பக்தி உள்ளவர். ஆனா அடிக்கடி சொல்ற வார்த்தை, பாபா எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாமே, ஒரே ஒரு சூசகம் பண்ணியிருந்தா நான் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பேன், ஏன் அதை பாபா பண்ணலை, அதுதான் என்னோட கேள்வி அப்படின்னு கேட்பார். இது சொல்லி நாங்க 2 பேருமா சேர்ந்து சுவாமியோட ஒரு விஷயத்துக்காக வேறொருத்தரை மீட் பண்றோம். அவர் சொல்ற, சாய் டிவோட்டிஸ் தான் அப்படிதான்ப்பா ஏமாத்துவாப்பா அப்படிங்கிறார் அவர். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதுங்கோ. நான் என்னோட கனெக்ட் ஆயிருக்கிற கிட்டத்தட்ட 60,000 டிவோட்டிஸ் என்னோட அசோசியேட் ஆயிருக்கா. ஒரு டிவோட்டி கூட, சத்தியமா சொல்றேன், ஒரு டிவோட்டி கூட இதுவரைக்கும் செல்ஃபிஷா பேசினது கிடையாது. அப்படி பேசுறவா நான் பார்த்ததும் கிடையாது. ஆதங்கப்பட்டிருப்பா, சங்கடப்பட்டிருப்பா, அழுதுருப்பா, எல்லாம் நடந்திருக்கும். ஆனா சுயநலமா அதிகமா பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார், இல்ல இருக்கு அப்படின்னு. கடைசியில நம்ம பாபாவும் நானும்ல நடந்த ஒரு சில மிராக்கிள்ஸ் அவருக்கு காமிச்சேன். மொபைல் அப்படி தொட்டு கும்பிட்டுட்டார். இல்லம்மா, உங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு மாறிடுது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். என் நம்பர் பக்கத்துல தான் உட்காண்டிருக்கார். அவர் வந்து நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இந்த நண்பர் என்னோட கனெக்டார். என்னதான் சொன்னாலும் சரி, என்னோட விஷயத்துல பாபா செஞ்சது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே பாபா வந்துட்டு அவர் சொன்னது பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவனுக்கு நான் 2 சந்தர்ப்பம் கொடுத்தேன், அதை அவன் பயன்படுத்திக்கவே இல்லை, கொஞ்சம் கூட என் வார்த்தையை மதிக்கல. 2வது ஒரு சூன்ய தேதியில தான் அவன் பைசா கொடுத்துருக்கான். உண்டா இல்லையான்னு கேளு, இன்னி ஒரு தடவை என்ன தப்பா பேசினான்னா பேச வேண்டான்னு சொல்லுவேன். இப்படி வார்ன் பண்ணிட்டு போனார். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுது. பேசிட்டு அவர்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போதே பாபாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். நான் அவள்கிட்ட கேட்டேன், உண்மையை சொல்லுங்க, அந்த நடந்த நாள் அன்னைக்கு 2 தடவை பாபா உங்களை தடுக்க பார்த்திருக்கார், உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க, ரீகால் பண்ணுங்க அப்படின்னு.
2008 நடந்த சம்பவம் இது. அவர் யோசிக்கிறார். ஆமாம்மா, ஒரு விஷயம் நடந்ததுன்னார். என்னன்னு கேட்டேன். நான் என்னோட ஹோம் டவுனுக்கு அதை விற்கிறதுக்காக போய் இறங்குறேன். கார்த்தால 4:30 மணி. என் கால் எதுலையோ பட்டு என்னோட நெகம் பேர்ற அளவுக்கு பேந்து போய் ரத்தம் கொட்டித்துமா. அப்பவே திரும்பி அடுத்த வண்டியை பிடிச்சுன்னு வந்துடலாமான்னு என் தம்பிகிட்ட கேட்டேன். வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டான். அடுத்து அடுத்து அப்படின்னு நான் கேட்டேன். அடுத்ததா பையர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது ரேட்டே ஒத்து வரல. இது வேண்டவே வேண்டாம், இந்த டீலே போயிடலான்னு சொல்லி நான் எந்திருந்துட்டேன் இடத்த விட்டு. ஆனால் திருப்பியும் தம்பி தான் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சான். அதனால தான் அது விற்க வேண்டியதா போச்சு. ஆக 2 தடவை பாபா வேண்டான்னு உன் வாயாலே சொல்ல வச்சிருக்காரு. 2 சந்தர்ப்பத்திலையும் சொல்ல வச்சுட்டும் மீறி இன்னொரு ஃபோர்ஸ் வந்து உன்னை தடுக்கும் போது நீ கான்ஸ்டண்டா அதே இடத்துல இருந்திருந்தீன்னா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. 2வது, பணம் கட்டினேன்னு சொன்ன தேதி என்னன்னு கேட்டேன். பாபா சொல்றார், சூனிய தேதியில நீ பணம் கட்டினதா சொல்லியிருக்கார். என்ன தேதியில பணம் கட்டினேன்னு சொல்லுன்னு நான் கேட்குறேன். நான் வந்துன்னு சொல்லி ஒரு டேட் சொன்னார். உடனே அந்த கேலண்டர் நான் எடுத்து பஞ்சாங்கம் பார்க்குறேன். கார்த்திகை மாசம் பரணி நட்சத்திரத்துல கொடுத்துருக்கார் பைசா. சூன்ய தேதின்னு பாபா சொன்னது அதுதான். பரணி கார்த்தியில எந்த விஷயம் பண்ணினாலும் அது நமக்கு சாதகமா இருக்காது. இது எல்லாருக்கும் பொதுவான விதி, தெரிஞ்ச விஷயம். இத்தனைக்கும் அவர் ஒரு ஐயங்கார் தான். ஆனா அதை யோசிக்காம போயிட்டாரே, பஞ்சாங்கம் பார்க்காம போயிட்டாரே, அதான் அவரோட விதின்னு நினைக்கிறேன் நான். இத்தனைக்கும் குருவருள் அந்த சொல்றதை கொஞ்சம் நம்ம கேட்டிருந்தோம்னா, கொஞ்சம் உஷாரா இருந்தோம்னா, கொஞ்சம் நம்மளை பத்தி திங்க் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்காம தடுத்திருந்திருக்கலாம். பாபா சொன்னது எவ்வளவு உண்மை. அவர் கொடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல நம்ம அவரை புரிஞ்சுக்காம மேற்கொண்டு தப்பு பண்ணிட்டு கடைசியில அவர் மேலேயே பழிய தூக்கி போடுறது நியாயமே இல்லை இல்லையா? அதுதான் சொன்னார், இனிமே என்னை பத்தி தப்பா பேசப்படாதுன்னு சொல்லு அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், எப்படி ஜோ உனக்கு தெரியறது அப்படின்னு. சொல்லிட்டு போயிட்டார். 2 சந்தர்ப்பத்திலையும் அவன் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, தப்பு பண்ணிட்டான். சூன்ய தேதியில இத்தனைக்கும் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவன் சூன்ய தேதியில யாராவது கொண்டு போய் பைசாவை கொடுப்பாளா? கொடுத்தான். யார கேட்டு கொடுத்தான்? வேண்டான்னு சொல்ல கொடுத்துட்டு கடைசியில என் பேர்ல தப்பு சொன்னா நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேட்டார். இதுக்கு உங்களோட பதில் என்ன? என்ன அற்புதமான கேள்வி. சுவாமி அப்படியே நேர்ல பதில் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா அவருக்கு இதோட பதில் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. 2008 இருந்து 2025 வரைக்கும். இன்னைய நாள் வரைக்கும் பாபாவை அவர் திட்டி இருக்கார். இத்தனை நாள் திட்டினத்துக்கு அவர் என்ன பரிகாரம் பண்ணுவார்? ஒன்னே ஒன்று பண்ணா போதும், பாபா ஐ லவ் யூ, இனிமே நீங்க சொல்ற வார்த்தையை தவிர நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாலே போறோம். அந்த பரம்பொருள் இறங்கி உபகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன நான் சொல்ற சரிதானே? அடுத்ததா இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். அவ பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவ என்கிட்ட கேட்குறா, சாய்ராம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட, கேளுங்க சாய். நீங்க தான் கிட்டத்தட்ட 60,000 டிவோட்டியோட டிராவல் பண்றீங்களே,